டைனோசர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா பெருசா இருக்கும். பிரம்மாண்டமா இருக்கும். பட் நம்ம டைனோசர்ஸ் பத்தி பேச போறது கிடையாது. அந்த டைனோசர் குடிச்ச அதே தண்ணீய தான் இப்ப நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்ம அதுதான். தண்ணி நமக்கு எப்ப கிடைச்சுச்சு? அதாவது பூமிக்கு எப்ப வந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு தண்ணி பூமிக்கு வந்துருச்சு. எது குடுத்துச்சுன்னு சொல்றாங்கன்னா, பிளானட்ஸும், ஆஸ்ட்ராய்ட்ஸும் தான் குடுத்துச்சுன்றாங்க. பொதுவா தண்ணியோட நேச்சர் என்ன? அது கீழ ஆத்துலயோ, குளத்துலயோ, கடல்லயோ இருக்கும். அது ஆவியாகி மேல போகும். திரும்ப மழையாகி கீழ வரும். இது ஒரு ரீசைக்கிள் ப்ராசஸ். இது திரும்ப 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 இதே மாதிரி தான் சுழற்சியாய் நடந்துட்டே இருக்கும். சோ 4.6 பில்லியன் இயர்ஸாவே இந்த ஒரு ப்ராசஸ் தான் நடக்குது அப்படின்னா, அப்ப 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே தண்ணி தான் மறுசுழற்சியாயி இப்ப நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த டைனோசர் மட்டும் குடிச்சிருக்காது. இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே குடிச்சிருக்கும். கண்டிப்பா குடிச்சதோட விட்டுருக்காது. குடிச்சிருக்கும். எல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த தண்ணீய தான் இப்ப நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். பட் அது ஒண்ணும் பயப்பட வேணாம். நமக்கு பியூரிஃபை பண்ணி தான் தந்துட்டு இருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டைம் உங்க கிளாஸ்ல தண்ணி இருந்துச்சுன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய தண்ணிடா, அப்படி சொல்லிட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நமக்கு தோணவே தோணாது. சோ இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.